சாப்பாடு, கூட்டு, பொரியல், அப்பளம், கறி குழம்பு, மீன் குழம்பு எல்லாமே இங்கே உண்டுப்பா. போட்டி இருக்குது, சிக்கன் இருக்குது, எறா இருக்குது, காடை இருக்குது, 65 இருக்குது, ஃபிஷ் ஃப்ரை இருக்குது. நம்மளுக்கு சைட் டிஷ்ஷு டெய்லி ஓடிடும்ப்பா. சைட் டிஷ்ஷு எவ்வளோ பண்ணினாலும் பத்தாது. நான் தாம்மா சமைக்கிறது. யாரையும் கிச்சன் உள்ள அலோடே இல்லைப்பா. இடத்த பொறுத்து கிடையவே கிடையாது. நம்ம எந்த சந்தில் வச்சாலும் சரி, கண்டிப்பாக நம்ம டேஸ்ட்டு கொடுத்துட்டோம்னா எப்படியோ வருவாங்க. குவாலிட்டி கண்டிப்பாக. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? ஓகே, சூப்பர். நான் எங்கே வந்திருக்கேன் அப்படி பார்த்தீங்கன்னா, சென்னை ஐனாவரம் ராஜா ஸ்ட்ரீட்டில் இருக்க காரைக்கால் மெஸ் அப்படின்ற ஒரு குட்டி மெஸ்க்கு தாங்க வந்திருக்கேன். இவங்கள பற்றி சொன்னால் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 1 இயர் தான் ஆகுது. ரொம்ப நாள் ஆச்சு சென்னையில் வந்து ஒரு நல்ல ஒரு நான்வெஜ் மீல் வீடியோ எடுத்து. ஸோ நான் சர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது என் கண்ணில் பட்ட கடை தான் இது. இது வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், அவங்களோட சன் 3 பேருமே சேர்ந்து கம்ப்ளீட்டாக வந்து ஒரு ஹோம் ஸ்டைலில் ஒரு நான்வெஜ் மீல் வந்து கொடுத்துட்ருக்காங்க. இந்த மதியத்தில் வந்தீங்கன்னா சுட சுட அன்லிமிட்டட் சாப்பாடோட மீன் குழம்பு, சிக்கன் குழம்பு, சாம்பார், ரசம், மோர், கூட்டு, பொரியல், அப்பளம், அது மட்டும் இல்லாமல் சைட் டிஷ் வெரைட்டியில் மீன் வறுவல், சிக்கன் வறுவல், போட்டி, அதுக்கப்புறம் வந்து காடை, அது இதுன்னு சொல்லிட்டு ஒரு சிம்பிளாக ஒரு 5-6 இடத்தை வச்சு கிட்டத்தட்ட 1 இயராக இந்த ஏரியாவை கலக்கிட்டு இருக்காங்க. ஸோ அங்கே தான் வந்திருக்கேன். ஸோ உள்ளே போயிட்டு இந்த ஷாப் பற்றி கம்ப்ளீட் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ராஜி தெருப்பா, நம்ம வாட்டர் டேங்க் போகிற ரோட்லேருந்து, நம்ம வாட்டர் டேங்க் ரோட்டில் போகிறதுலேருந்து ஐனாவரம் வரத்துக்கு நம்ம இப்படி கட் பண்ணோம்னா ஃபஸ்ட்டு ராஜி ஸ்ட்ரீட். கடை பேர் காரைக்கால் மெஸ்ஸுப்பா. 1 இயர் ஆகிடுச்சுப்பா ஓப்பன் பண்ணி. இது எங்களுக்கு ரொம்ப நாள் ஆசைப்பா. நாங்கள் கடை எங்கெங்கே ஏற்கனவே நெய் சோறு போட்டுக்கிட்டு இருந்தோம்ப்பா அண்ணா நகரில். ஒரு நாளைக்கு 20 கிலோ 25 கிலோ ஓடும். நெய்சோறு, தால்ச்சா, மட்டனு கிரேவி, சிக்கன் கிரேவி, சிந்தாமணி சிக்கன் எல்லாம் அண்ணா நகருக்கு போகும் டெய்லி. இது அதுக்கு எடுத்தது தான் இந்த ரூமு. இப்போ எங்களுக்கு திடீர்னு இப்போ கொஞ்சம் நினப்பு வந்து சரி சாப்பாடு பண்ணலாம். மெஸ்ஸு எங்களுக்கு ரொம்ப நாள் ஹோட்டல் ஓப்பன் பண்ண ஆசை தான். நாங்கள் 100 ஹோட்டலாக இருந்தாலும் பார்த்தோம். சரி அதுக்கப்புறமா சரி இங்கே நம்ம போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை அப்படியே நாங்கள் ஆன் பண்ணணும். சாப்பாடு, கூட்டு, பொரியல், அப்பளம், கறி குழம்பு, மீன் குழம்பு எல்லாமே இங்கே உண்டுப்பா. அது வந்து நம்மளுக்கு இதில் வந்துடும், மீல்ஸில் வந்துடும். சைட் டிஷ் வந்து போட்டி இருக்குது, சிக்கன் இருக்குது, எறா இருக்குது, காடை இருக்குது, 65 இருக்குது, ஃபிஷ் ஃப்ரை இருக்குது, எல்லாமே இருக்குமா இங்கே. நெத்திலி இருக்குது, எல்லாமே 140பா. ஒரே ரேட்டு தான். நான் 120 தான் வச்சுருந்தோம். இப்போ இந்த கேஸால் இப்போ ஒரு 20 ருபீஸ் ஏற்றிருக்கிறோம். மட்டனில் போட்டி இருக்குப்பா. போட்டி மட்டன் தான். இப்போ இந்த கேஸு பிரச்சனை முடியணும். கொஞ்சம் முடிஞ்சாதான் தலைக்கறி கிளக்கறி மீதி எல்லா ஐட்டமும். சமையல் முறையெல்லாம் என்ன? சமைக்கிறது யாரு? நான் தாம்மா சமைக்கிறது. யாரையும் கிச்சன் உள்ள அலோடே இல்லைப்பா. நீங்களே இப்போ பார்த்துருப்பீங்களே. ஆமாம், யாரும் அலோடு இல்லை. நான் மட்டும்தான். எல்லாம் இன்னும் 2 அங்கேயும் வச்சுக்கிட்டேன்னா எல்லாத்தையும் இங்கே ஒன்று அங்கே ஒன்று எல்லாமே பார்த்துருவோம்ப்பா. மசாலாலாம் நான் மீன் குழம்புக்கு எல்லாமே நம்ம அரைக்கிறது தான்ப்பா. வீட்டு மசாலா தான். மீன் குழம்புக்கு, கறி குழம்புக்கு அதே மிளகு, ஜீரகம், சோம்பு, தேங்காய் எல்லாமே நம்ம அரைச்சி போடுறது தான்ப்பா. ஆமாம், மிளகாத்தூள், மஞ்சத்தூள் அதெல்லாம் நம்ம எப்பொழுதும் ரெகுலராக வாங்குறது. நம்மளுக்கு சைட் டிஷ்ஷு டெய்லி ஓடிடும்ப்பா. சைட் டிஷ்ஷு எவ்வளோ பண்ணினாலும் பத்தாது. இப்போ இது முடிஞ்சுன்னா இன்னொரு ரவுண்டுக்கு நாங்கள் வைக்கணும். எல்லாமே இதில் நீங்களே இப்போ சாப்பிட்டு பாருங்கள். நீங்கள் சொல்லுவீங்க ஃபீட்பேக் என்ன, நீங்களே சொல்லுவீங்க. எல்லாருமே சாப்பிட்லாம்ப்பா. ஒன்றுமே பயப்படாது. நம்ம வீட்டு சாப்பாடு அப்படியே. ஆமாம், நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். எனக்கு சின்னதுலேருந்தே எனக்கு ஃபுட்டில் எனக்கு ரொம்ப பிடிக்கும். யாரும் சொல்லலாமா, எல்லாம் எங்கள் ஃபேமிலியே எல்லாமே ஃபுட்டில் எல்லாருக்குமே இன்ட்ரெஸ்ட். அப்பாவுக்கு அப்பாலாம் ரொம்ப சமைக்கிறதுல இது. அதனால் அப்பா, அண்ணன் எல்லாமே ஹோட்டல் ஃபீல்டு தான். அண்ணன், பெரிய அண்ணன் அவங்களாம் அதில். ஆனால் நான் யார்கிட்டையும் கற்றுக்கல. இன்னும் அது நம்மளுக்கே தானே வந்துருச்சு அப்படியே கொஞ்சமாக. கைப்பக்குவம் எறா நல்ல ஃபேமஸ்மா. ஆமாம், மகாராணி தேட்டர் ஓனர்லேருந்து இவர்லேருந்து எல்லாமே சாப்பிடக்கூடிய இது ஆர்டர் பண்ணி சாப்பிட்றது இது பண்ணுவாங்க. நம்ம கடைக்கும் வருவாங்க, அண்ணா நகருக்கும் வருவாங்க. ஆமாம், எங்கள் ஃபேமிலி தான்ப்பா. ஒரே ஒரு பையன் மட்டும் நாங்கள் ஹெல்ப்பிங்க்கு வச்சுட்டு இருக்கிறோம். ஆமாம், சப்ளை இல்லை, கஷ்டம் இல்லைப்பா. எங்களை வெரி ஹாப்பியாக தான் நாங்கள் பண்ணுறோம். இன்னைக்கு சிச்சுவேஷனில் நிறைய சின்ன புதுசாக தொழில் ஆரம்பிக்கிறாங்க யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர். அவங்களுக்கு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் கொடுக்கக்கூடிய ஒரு எதனா ஒரு அட்வைஸ் இல்லை எதனா ஒரு டிப்ஸாக இருக்கலாம். அதெல்லாம் புதுசாக ஆரம்பிக்கிறோம், உணவு தொழில் வரணும்னு நினைக்கிறவங்க எதை ஃபாலோ பண்ணணும்? ஃபுட்டை நம்ம நல்லா கொடுக்கணும் கஸ்டமருங்களுக்கு, அவ்வளோதான். நம்ம பார்க்குறத நம்ம நல்லா பார்த்து செஞ்சு கொடுத்தோம்னா டேஸ்ட்டுக்கு எங்கே இருந்தாலும் தேடி வருவாங்க கண்டிப்பாக. இடத்த பொறுத்து கிடையவே கிடையாது. நம்ம எந்த சந்தில் வச்சாலும் சரி, கண்டிப்பாக நம்ம டேஸ்ட்டு கொடுத்துட்டோம்னா எப்படியோ வருவாங்க. குவாலிட்டி கண்டிப்பாக. வாங்க வந்து சாப்பிட்டு, புதுசாக வர்றவங்க வந்து சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு எங்களுக்கு ஃபீட்பேக்கு கொடுங்க. ஆமாம், நல்ல நீங்கள் சாப்பிட்டு பார்த்து சொல்ல. எல்லா கடையை விடவே நம்ம கடையில் சைட் டிஷ்ஷில் எல்லாமே 140. ஆமாம், நீங்கள் எங்கே போனாலும் இப்படி கிடைக்கவே கிடைக்காது. ஏன்னா நாங்களும் எவ்வளோ ஹோட்டலுங்களுக்கு போகிறோம். ஆனால் மிளகு, ஜீரகம் எல்லாமே நம்ம நுணுக்கி போடுறது தான்ப்பா. எதுவுமே நம்ம 140 இருக்கும் கண்டிப்பாக இருக்கும். வந்து சாப்பிட்டு பாருங்கள், உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத நீங்கள் ஃபீட்பேக்கு நீங்கள் கொடுங்க, ஆதரவு கொடுங்க.
ஆமாம் சார் இங்கே வந்து நல்லா குவாலிட்டியாக இருக்கும் சார் ஃபுட்டு. நல்லா நம்ம அம்மா கையால் எப்படி சாப்பிட்டோமோ அந்த மாதிரி இருக்கும் சார். இங்கே நான் ரெகுலராக சாப்பிட்றேன். எனக்கு எந்த ஹோட்டலுமே இந்த மாதிரி ஒரு டேஸ்ட் இருக்காது. ஒரு நல்ல சாப்பாடு எங்கேயுமே கிடைக்கிறது கிடையாது. இவங்க நல்ல தரமாக கொடுக்குறாங்க. இவங்க வளர்ந்தாலும் இதே குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணணும்னு ஆசை எனக்கு. அந்த அம்மாக்கிட்டே நான் அதான் சொன்னேன். இங்கே வந்து மீன் தான் சார் நல்லா சாப்பிடுவான். மீன் நல்லாயிருக்கும், சாம்பார் நல்லாயிருக்கும். விலைலாம் அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான் சார். நல்லாயிருக்கும் சார், சாப்பிட்லாம். சாப்பாடு எல்லாமே, குழம்பு, ரசம், மோர் எல்லாமே குவாலிட்டி எல்லாமே நல்லா இருக்குது. பார்த்தா வீட்லேயே வந்து ஒரு மெஸ்ஸாக நடத்துகிறாங்கன்னா அவங்களுக்கு நல்ல ஒரு இது. எனக்கு வந்து சிக்கன் தான் அதிகமாக பிடிக்கும். நல்லா குவாலிட்டியாக பண்ணுறாங்க சிக்கனை அழகாக. உங்களோட ஃபுட்டை டேஸ்ட் பண்ணலான்ட்டு உட்காந்தாச்சு. ஸோ என்னென்ன ஆர்டர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நான்வெஜ் மீலு கூட வந்து எறா தொக்கு ப்ளஸ் மீன் வறுவல், அதுக்கப்புறம் சிக்கன், பெப்பர் சிக்கன், இந்த 3 ஐட்டம் மட்டும் சொல்லியிருக்கேன். இடம் வந்து ஒரு சின்ன இடம் தான், மொத்தமே 4 டேபிள் தான் இருக்குது. ஸோ க்ரௌடு டக்குன்னு வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஃபுட்டு வந்தோடனே சீக்கிரமாக ரிவ்யூ பண்ணி முடிச்சுட்டு நான் இந்த இடத்துக்கு காலி பண்ணுவேன். ஸோ ஒரு கிழங்கா மீன் வறுவலும் வாங்கியிருக்கேன், நல்ல ஒரு பெரிய சைஸு. எறா தொக்கு நல்லா அந்த கிண்ணத்தில் ஃபுல்லாக வந்து கொடுத்துருவாங்க. ஃபைனலாக அவங்களோட அந்த பெப்பர் சிக்கனும் வந்துடுச்சு. நல்லா ஆவி பறக்க சுட சுட இருக்குது. சிக்கன் குழம்பு கொஞ்சம் ஊற்றுங்க, இங்கே மட்டும் ஊற்றுங்க. ஃபைனலாக நான் ஆர்டர் பண்ண ஃபுட் எல்லாமே இங்கே வந்துருச்சு. ஃபஸ்ட் எடுத்தோடனே இந்த கிழங்கா மீன் வறுவல் எப்படின்னு டேஸ்ட் பண்ணிடலாம். நல்ல ஒரு பெரிய சைஸ் பீஸு, பார்க்கும்போது எடுத்தாங்க. ஜாஸ்தி கலர்லாம் இல்லாமல் நல்ல ஒரு ஹோம் ஸ்டைல் மசாலா போட்டு சூப்பராக கொடுத்துருக்காங்க. சுட சுட ஆவி பறக்குது தெரியுதா? பா, செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இந்த சுட சுட ஆவி பறக்க சூப்பராக இருக்குது. சிம்பிளான ஒரு மசாலா, ஜாஸ்தி அந்த ஸ்பைசஸும் இந்த கலர் எதுவுமே இல்லை. லைட்டான ஒரு மசாலா, டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது, செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இது அவங்க டீப் ஃப்ரை பண்ணுறேன், அந்த கல்லை போட்டு தான் எடுக்கிறாங்க. சாப்பிடும்போது அந்த ரொம்ப ஆயிலாக இருக்க மாதிரி ஃபீல் இல்லை. சூப்பராக இருக்குது. மஸ்ட் ட்ரை. நெக்ஸ்ட் வந்து இந்த சிக்கன் குழம்பு வச்சுருக்காங்க. சிக்கன் குழம்பு வித் ரைஸோட எப்படின்னு பார்த்தலாம். குழம்பு கொஞ்சம் திக்காகவே இருக்குது. நல்ல சூடான சாதத்தில் சிக்கன் குழம்பு நல்லா பரட்டி எப்படி வந்து தரமாக இருக்குது குழம்பு. இன்னொரு பைட் போயிடுறேன். கம்ப்ளீட்டாக அந்த ஹோம் ஸ்டைலில் இருக்குது. லைட்டாக ஒரு காரம் தெரியுது. டேஸ்ட்டு செம்மையாக இருக்குது. எங்கள் வீட்டில் செய்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். பெப்பர் சிக்கன் எப்படின்னு பார்த்தோம். அவங்க கொடுத்துருக்க குவான்டிட்டியுமே வந்து நல்ல ஒரு தாராளமாக இருக்குது. அதில் அந்த போன்லெஸ் பீஸ் சுட இருக்குது. செம்ம ஸ்பாஞ்சியாக இருக்குது. செஸ்ட் பீஸ் தான் செம்மையாக இருக்குது. அந்த மசாலா தான், அந்த மசாலா ப்ளஸ் அந்த ஃப்ரெஷ்ஷான சிக்கன் செம்ம சாஃப்டாக இருக்குது. இந்த ஆனியன்லாம் வந்து நல்ல தூக்கலாக போட்டிருந்தாங்க. அந்த கடாயில் நீங்கள் குக் பண்ணும்போதே காமிச்சிருக்கேன். அந்த ஆனியன் வந்து நிறைய போட்டிருந்தாங்க. அந்த ஆனியனோட ஃப்ளேவர் ப்ளஸ் அந்த கருவேப்பிலை வாசத்தோடு சாப்பிட்றது பர்ஃபெக்டாக இருக்குது. ரைஸோட ஃபைனலாக டேஸ்ட் பண்ணலாம். அந்த சிக்கன் பீஸ் வித் சிக்கன் குழம்போட ஒரு பைட். ஃபிஷ்ஷும் சரி சிக்கனும் சரி 100% மஸ்ட் ட்ரை. நெக்ஸ்ட் வந்து எறா எப்படி டேஸ்ட் பண்ணலாம், அது முடிச்சிட்டேன். இந்த எறா தொக்கு பாருங்க. அந்த அக்கா கிட்ட பேசும்போது அவங்க சொன்னாங்கன்னா இங்கே எறா வந்து செம்ம ஃபாஸ்ட் மூவிங்காக போயிட்டு இருக்கோம். ப்ளஸ் நெக்ஸ்ட் வந்து சிக்கன் டக்கு காலியாக இவங்க ரெடி பண்ணி போட்டுட்டு கேட்டுச்சா 2 எறா கேட்குறாங்க. காலியாக ரெடி பண்ணிகிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எறா வந்து டேஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ரைஸில் கொஞ்சம் தெளிவும் இந்த சாப்பாடோட அந்த கிரேவியோட பிரச்சனை சாப்பிட்டோம்னா செம்மையாக இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த எறா பீஸ் எல்லாமே குட்டி எறா தான். அது குட்டி எறா டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும். இதில் அந்த ஸ்பைசினஸ் கம்மியாக இருக்குது, டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. இதுலேயுமே அந்த ஆனியன் ஃப்ளேவர் நல்லா தூக்கலாக இருக்குது. லைட்டாக ஒரு ஸ்வீட்னஸ், அந்த எறா போட்டான ஒரு லைட்டான ஒரு ஸ்வீட்னஸ், லைட்டான ஒரு நல்ல மசாலா சூப்பராக இருக்குது. இந்த ரைஸோட பேலன்ஸ் எறா தொக்கு பொறுத்த வரைக்கும் வந்து நிறைய இடத்துல கிடைக்காது. ஸோ ஒரு சில இடங்களில் தான் கிடைக்கும். ஸோ சென்னையில் இங்கே கிடைக்கிது. அதுவும் குட்டி எறா செம்மையாக இருக்குது. அப்படியே ஒரு பைட். வந்தீங்கன்னா கம்பல்சரி இந்த எறா தொக்கை வந்து இந்த சாதத்தோட பிணைஞ்சு சாப்பிடுங்க. கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. வேறு லெவலில் இருக்கு. நெக்ஸ்ட் மீன் குழம்பு போகிறது முன்னாடி இந்த கீரை டேஸ்ட் பண்ணிடலாம்.
இந்த மாதிரி கீரையுமே வந்து நிறைய இடத்துல ரேர், கிடைக்கிறது கஷ்டம். அது மாதிரி கிடைச்சதுன்னா சாப்பிடுங்க, உடம்பு ரொம்ப நல்லது. கீரையுமே தரமாக இருக்குது. எதையுமே ரைஸில் போட்டு பிணைஞ்சு சாப்பிட்டா செம்மையாக இருக்கும். நெக்ஸ்ட்டு கேரட். அந்த கீரையும் சரி கேரட்டும் சரி அவங்க வந்து நல்லா வேக வச்சுட்டு சும்மா அப்படியே லைட்டாக தாளிச்சிருக்காங்க, அவ்வளோதான். வேறு எதுவும் பெருசாலாம் ஆட் பண்ணவே இல்லை. அது அப்புறம் மீன் குழம்பு இருக்குது. ஐயோ, மீன் குழம்பு அள்ளி ஊற்றிட்டு தளர அப்படி பரட்டிட்டு செம்மையாக இருக்கும். நான் வேறு நிறைய குழம்பு வேறு ஊற்றிருக்கேன். அப்படியே வந்து வாய் ஃபுல்லாக அந்த டேஸ்ட் நிறைஞ்சிருக்குது. நல்ல ஒரு புளிப்பு, ஒரு அளவான காரம், ரொம்ப தண்ணியாக இல்லை, லைட்டாக கெட்டியாக தான் இருக்குது. மீன் குழம்பு கறி குழம்பு சாப்பிட்றதுக்கு அற்புதமாக இருக்குது. மீன் வறுவலோட டேஸ்ட் பண்ணி நல்ல ஒரு பெரிய பீஸை கட் பண்ணி அப்படியே அதை வச்சு சென்னையை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஒரு ஹோம் மீல், அதாவது வீட்டு சாப்பாடு கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப ரேரு. ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நல்ல ஒரு ஹோம் ஸ்டைல் நான்வெஜ் மீல் சாப்பிட்ட ஒரு திருப்தி. இப்போ நான் சாப்பிட்டது எல்லாமே எனக்கு ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. ஸோ கூட்டம் ஜாஸ்தி வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். டக்குன்னு இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சு நான் இதெல்லாம். ஸோ இந்த கடையோட எக்ஸாக்ட் லொகேஷன், அட்ரஸ், டீட்டெயில் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய்.